பில்லா நம்ம வந்தது தலை ஒரு ஆளுக்காக தான். பில்லா எல்லா படமே தலை வந்து நடிகன்லாம் அவசியம் இல்லை, சும்மா அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் நமக்கு. அதனால் பார்த்தோம், அவர் நீ பிறந்த நாள் ஸ்பெஷலு, அவருக்கோசம் வந்தோம். படம் தரோம், எப்பவுமே அவர் நடித்தாலே தரம் தான். நம்ம சொல்ல வேணும், அவர் ஸ்க்ரீனில் அப்படி நந்தா போதும், காலை காட்டினா போதும், கையை காட்டினா போதும், அவர் தலையை காட்டினாலே போதும், மஜா தான். அவர் எப்படி இருந்துச்சு அவர் தலை ஒரு சீனுக்கும் கத்துறானுங்க. தலை ஒரு சீனில் அந்த டைட்டில் கார்டுலேருந்து விளம்பரம் போட்டால் கூட கத்துறானுங்க. நாங்கள் தீனாவும் போனோம், இதுவும் போனோம். நாங்கள் மேலே போயிட்டு சில்வர் ஸ்க்ரீனில் போயிட்டு தீனா என்ட்ரன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பில்லாக்கு வந்தோம். தரம் தலை எல்லா சீனுக்கும் படத்துக்கும் போவோம் தலைவா. ஒரு படம் ஓடினாலே தலை படம்னாலே எல்லா படத்துக்கும் போய் ஆகணும் தலைவா. எல்லா தரத்துல அப்படி போயிட்டு தான் வரும். நல்லா அப்படியே ஜகஜோதியா இருந்தது தலைவா. இல்லை தலைவா, காலியாக தான் இருக்குது. அவரு தலை, இவர் தளபதி, ரெண்டு பேரும் வந்து நண்பர்கள் தான். நாங்களும் நண்பர்கள் தான். அவர் படம் தரமா பண்ணிட்டாங்க, நாங்கள் எங்கள் படம் தரமா பண்ணுவோம். தரமா பண்ணிட்டு இருக்கோம், வந்துடும். இன்னொரு 15 நாள் தரமா பண்ணுவோம். நாங்கள் பெஸ்ட் நினைக்கிறேன், பில்லாவா இல்லை தீனாவா? எல்லாமே தலை படம்னாலே பெஸ்ட்டு தான் தலைவா. அதில் என்ன தலைவா இருக்குது? தலை படம்னாலே பெஸ்ட்டு தான். எப்படி சொல்கிறது, ஒரு ஃபன், ஒரு ஜாலி மஜா அந்த மாதிரி சொல்லலாம் ப்ரோ. ப்ரோ எல்லா சீனுமே பயங்கரம் தான் ப்ரோ. எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிவியில் பார்த்தோம், அப்புறம் எல்லா சேனல்லையும் போடுவாங்க. ஆனால் அது பார்த்தாலும் தேட்டரில் பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, அது ஒரு பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலே வராது. நெக்ஸ்ட் சீன் என்ன, நெக்ஸ்ட் இது அடுத்தடுத்த சீன் நம்ம எப்படி சொல்கிறது, சீட்டில் உட்காந்துருந்தோம்னா அடுத்த சீன் இதுவான்னு முன்னாடி வந்துட்டு தான் பார்க்குறோம் படத்தை. அந்த அளவுக்கு படம் இருக்குது, நல்லா இருக்குது. வைப் மெட்டீரியல்னா என்ன சொல்லுவீங்க, எந்த சீன்ல? வைப் எல்லாமே தான் ப்ரோ. தலையை காமிச்சா, தலையை நமிதாவை கொண்டுட்டு என்னாச்சு எதுக்கு கொண்டுட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பாங்க. தலை கண்ணாடி போட்டுட்டு திரும்புவார். பார்வை தான், எந்த டைலாக்குமே இல்லை, ஒரு பார்வை அப்படியே எல்லாமே இதேறும். லுக் தலை பார்த்தாலே மாசு ப்ரோ. ஒரு சீன் கூட குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்கும். எல்லா சீனுமே நல்லா இருக்கும். சாங்லாம் எப்படி இருந்துச்சு, வைபா இருந்துச்சா? சாங் வைப் தான். இவனு வைபு, அஜித் வைப், இவனும் வந்து ஒரு பெட்டர் காம்பினேஷன். அதனால வந்து சாங் வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பில்லாலே பெரிய காம்பினேஷன் தான் த்ரிஷா தான். இது நயன்தாரா எப்படி இருந்துச்சு? நயன்தாரா வந்து மற்ற படத்தில் வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக இந்த மாதிரி, இப்போ விஸ்வாசம்னா ஃபேமிலி, இதே வந்துட்டு இந்த மாதிரி விட்டுட்டு ரெண்டு பேரும் மாசாக நடிக்கும் போது சூப்பராக இருக்கும். படம் தரமாக இருந்துச்சு தலைவா. நான் வந்து நிறையா ரிலீஸ் பார்த்துட்டேன். இப்போ கமலாவில் பார்த்தேன், இங்கே பார்த்தேன், எல்லா படமும் திரும்பி பார்த்தேன். இருந்தாலும் தலை பர்த்டே எனக்கு தலை படம் பார்க்குறேன் சாட்டிஸ்ஃபை. கில்லி வந்து பிசி சென்டர் அந்த மாதிரி படம் ப்ரோ. இது வந்து ஃபுல்லாகவே ஏ சென்டர் படம், ஃபேன்ஸுக்காக என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இது ரீச் ஆகுமா அப்படின்னு தெரில. ஃபஸ்ட் டே ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா இடத்துலையும். இது வந்து இந்த அளவுக்கு எல்லோரும் பார்ப்பாங்களான்னு தெரில, ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு. ஆனால் படம் வந்து ஒரு ஃபேனாக இன்னைக்கு வர அஜித் சார் படத்தை விட இந்த படம் வந்து ஒரு டாப் நாச்சில் இருக்கும் எப்போவுமே. நடந்து வந்தாலும் ஒரு மாசம் இருக்கும். எனக்கு வந்து நான் வந்து ரீல்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு ஃபோனை கீழே வைக்கல ப்ரோ. நான் ஃபோன் 100ல் கொண்டாந்து சார்ஜ், ஃபோன் 40 தான் இருக்குது. ஒவ்வொரு சீனும் எடுக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. அந்தளவுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக இருக்கார். ஒரு ஃபாரினர் வந்து படத்தை வந்து மியூட் போட்டு பார்க்க சொன்னாங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக தமிழ் லாங்குவேஜ் படம் சொல்ல மாட்டாப்ல. அந்த மாதிரி ஒரு படம். எண்டு சீன் ஆஸ் யூசுவல் ப்ரோ. நம்ம வந்து ரஜினி சார் நடித்த படம், ரஜினி சார் ட்ரிபியூட்டாக தான் இந்த படமே பண்ணாங்க. அந்த படத்தை வந்து ரஜினி சார் நடித்த படம் அப்படிங்கிறது இல்லாமல் இது வந்து அதை தூக்கி சாப்பிட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு தான் படத்தில் நடிச்சிருப்பாப்ல. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அருமையாக இருக்கும். நீங்கள் என்ன படம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? மங்காத்தா ப்ரோ. மங்காத்தா வந்து பார்த்துட்டேன் ப்ரோ. ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் அன்றைக்கி அப்போ வந்து நம்ம படம் பார்ப்போம் ஊரில். ஃபஸ்ட் டே நல்லாயிருக்கும். பர்த்டே அன்றைக்கி தலை படம் ஒன்று பார்க்கணும், மங்காத்தா வரும் பார்த்தேன், வரல. டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு ப்ரோ. கில்லி தனி வைப்பு. அது வந்து அது ஒரு இது. பில்லா இன்னைக்கு அஜித் டே. இன்னைக்கு வந்து நாங்கள் அஜித்துக்காக வந்தோம், என்ஜாய் பண்ணோம், ஹாப்பியாக போகிறோம். நான் செம்ம ஹாப்பியாக போகிறேன் வீட்டுக்கு. ஒவ்வொரு ஸ்லோ மோஷன் சீன்ஸும் ப்ரோ. விஜய்னு சொல்ல, அஜித் நடந்து வர ஒவ்வொரு சீனுமே ஒரு வைப்பாக இருந்தது, ஒரு கூஸ் பம்ஸாக தான் இருந்தது. நிஜமாலுமே அவ்வளோ சாமிங்காக இருக்கிறாரு. எல்லாருமே பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே கத்துறாங்க. அந்த லெவலுக்கு வந்து சாமிங்காக இருக்குது. என்ன படம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க ஆக்சுவலா? பில்லாவா இல்லை தீனாவா இல்லை? நாங்கள் மங்காத்தா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் வந்து இது அந்த லெவல்னால அஜித் வந்தாலே போதும்ல, தலை வந்தாலே போதும். தலை இல்லை, ஏகே வந்தாலே போதும் எங்களுக்கு. ஒரு பயங்கரமா இருக்கும் பில்லால. அது எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. கூஸ் பம்ப்ஸ், கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் தான். நயன்தாரா வர சீன்ஸும் கூஸ் பம்ப்ஸ் தான். நயன்தாரா வர சீன்ஸும் கூஸ் பம்ப்ஸ் தான். ஏன்னா நிஜமாலுமே பொண்ணுங்களே வந்து அவ்வளோ வைப் பண்ணுறாங்க. அந்த லெவலுக்கு அவங்க அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க நயன்தாரா. அதனால் வந்து கூஸ் பம்ப்ஸ் தான். லேடி சூப்பர் ஸ்டார்லாம் கரெக்டாக தான் சொல்லிக்கிறாங்க. தரமான இது. அடுத்த வாட்டி தளபதி வந்தாலும் இதே போடுங்க, நான் வந்து பார்ப்போம். இன்னொரு வாட்டி வந்தாலும் போடுங்க, பார்ப்போம். நடுவில் போட்டால் கூட நாங்கள் வந்து பார்ப்போம். யுவன் பேர் வரும்போதே கத்துனாங்க ப்ரோ. நான் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட் நோட் பண்ணவே இல்லை. இந்த டைம் தான் நான் பிஜிஎம் நோட் பண்ணேன். அப்போ வந்து
நல்லா வைபாக தான் இருந்தது. நான் ரிங்டோனை மாற்றலான்னு அந்த லெவலுக்கு இருக்குது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு அதை மெயினாக சொல்லணும். எல்லா படத்துக்கும் நாங்கள் வந்து பயங்கரமாக இருக்குது ஓகன்னு சொன்னாலும் கடைசியாக மங்காத்தா என்ன இருந்தால் வரைக்கும் அந்த 100% சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த சாட்டிஸ்ஃபைடு கிடச்சிருக்கு எங்களுக்கு. எவ்வளோ வைபாக இருந்துச்சு உள்ள ஆக்சுவலாக? செம்ம வைபாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்குது படம். நான் இந்த படம் 100 தடவைக்கு மேலே ஃபோனில் பார்த்துட்டேன், FDVS பார்த்ததில்ல. ஆனால் வந்து ஃபோனில் 100 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன். மங்காத்தாலன்னா FDVS பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த ஒவ்வொரு சீனும் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி செம்ம வைப்பாக இருந்துச்சு, செம்ம சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா பேச முடியல, தொண்டை வலிக்குது உள்ள கத்துனது. ஓகே சார், கில்லி ரீரிலீஸ் ஆயிருக்கு, எப்படி இருக்கு? கம்பேர் பண்ண தேவையில்லை தலைவா. ஏன்னா அது ப்ரொமோஷன் எப்படி போச்சுன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் கில்லி ப்ரொமோஷன் வந்து எப்படி போச்சுன்னு. அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புக்கிங்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணாங்க. இவ்வளவு பண்ணி கலெக்ஷன் காமிச்சாங்க. ஃபஸ்ட் டே வந்து இவ்வளோ இத்தனை கோடி கலெக்ஷன். எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை இந்த படத்துக்கு. மங்காத்தாவா பில்லாவானே 2 நாளைக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆச்சு. புக்கிங் ஓப்பன் பண்ண யாருக்குமே தெரியல. மறுநாள் மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு. நான் முதல் நாளே புக் பண்ணிட்டு இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்கேன். மறுநாள் மீம்ஸ் போகிறாங்க. அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் இந்த ஹைப் வந்து யாருக்கும் கிடைக்காது. ப்ரொமோஷன் இல்லைனா இந்த ஹைப் யாருக்குமே கிடைக்காது. இவர் கிட்டத்தட்ட வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு கூட்டம் வந்து இந்த ஹவுஸ்ஃபுல் ஆகி இன்னைக்கு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் இல்லைங்க. டிக்கெட் கிடைக்கல, அடுத்த ஷோக்கு தீனா கிடைக்கல, நாளைக்கு புக் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ஓவராலாக சாட்டிஸ்ஃபைடு. நான் எப்போ அஜித் ஃபேனாக என்னைக்கு ஆகணும் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அஜித் ஃபேன் தான். ஒன்ஸ் ஆமைனா ஆல்வேஸ் ஆமை தான். ஹாப்பி பர்த்டே தலை. பயங்கரமான வைப் இருந்தது, சூப்பராக வைப் இருந்துச்சு. ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போது 12:40 ஆக்சுவலாக ஒன்று 1 hour இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ தீனா கோசம் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். உள்ளே போன வைப் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு வைபை முடிச்சுட்டு இப்போ தான் வரும். சுத்தமாக எனர்ஜியே இல்லை சரி ஆக்சுவலாக. இப்போ திருப்பி அடுத்த படத்துக்கு வேறு போனோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ப்ரோ. தொண்டையே சுத்தமாக வரல ப்ரோ, கரன்னு இருக்குது ப்ரோ. தொண்டெல்லாம் வலிக்குது. உள்ளே கூட்டமாக ப்ரோ. இப்போ தான் ப்ரோ தெரியுது அவன் சைலண்டாக இருக்கானுங்க தலைவன் சொல்லிட்டு. உள்ளே போனால் தெரியுது ஒருத்தனை என்னென்ன பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆக்கி விட்டுறானுங்க. அதுவும் மார்னிங் வர திருப்பியும் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். பட்டாசுலாம் உள்ளே கொளுத்தி போட்டு வச்சிருக்கானுங்க. அந்தளவு ஒரு வைப்பில் இருக்காங்க. இல்லை ப்ரோ, அப்படிலாம் இல்லை. நான் ஆக்சுவலாக போன வாரமும் நான் இது கில்லி பார்த்துட்டு வந்துட்டேன். அதுவும் செம்ம வைப்பாக தான் சூப்பராக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஆக்சுவலாக தலை ரொம்ப இப்போ கில்லிலே படத்தை நீ பார்த்துருப்பீங்க அந்த அப்படி போட்ட சாங்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சாங்கும் ரீரிலீஸ் பண்ணால் அது ஒன்ஸ் மோர் போட்டால் தான் அது ஒரு வைப்ரண்ட்டாக வரும். பட் எங்களுக்கு அப்படி இல்லை ப்ரோ. அந்த முகத்தை காமிச்சாலே போதும், அது போதும். அது கூஸ் பம்ப்ஸ் ஆகிடும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த விடாமுயற்சி குட்டாகலாம். ஸோ அவங்க எப்போ டைம் கொடுத்து இது பண்ணுறாங்களோ விட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் ஆக்டர்ஸ் வந்து என்னென்னா ஸோ வருவாங்க, சம்பாதிப்பாங்க சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவர் வந்து அவர் லைஃப்பை இது பண்ணுறாரு ப்ரோ. பைக் ரேஸ் போகிறாருன்றார், குக் பண்ணுறாரு, என்ஜாய் பண்ணுறாரு. ஸோ அவர் ஒய்ஃபு அவர் பைக் ரேஸ். ஸோ இது மட்டுமே பார்க்குறதுனால படம் அப்பப்போ வந்து நடிச்சிட்டு போகிறாரு. ரீசெண்டாக ஒரு ரிக்வஸ்ட் என்ன கண்டிப்பாக அவர் கேட்க மாட்டார். ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறாரு. நான் லாஸ்ட்டாக கூட பார்த்தேன் ஒரு கார் ஆக்சிடென்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வயசுன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் அந்த மாதிரி ஆள் தான் அவர் ஆக்சுவலாக. ஸோ அது மட்டும் ரிக்வஸ்ட்டாக ஒன்றே தான். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், நீங்கள் வந்து நின்றா கூட போதும், எங்களுக்கு அதுவே திருப்தி ஆகிடும். அப்புறம் ஆக்சுவலாக எனக்கு தலை பர்த்டே வேறு. ஹாப்பி பர்த்டே தலை, லவ் யூ. பில்லா அது வந்து எல்லாமே பார்த்து தான் படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது கில்லி வந்து அது ஒரு தனி ஒரு கிளாசிக்கான தலைக்கு எப்படி பில்லா அவங்க அது மாதிரி கில்லி தளபதிக்கு வந்து கில்லி அது இது கம்பேர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் தலை வந்து வேறு லெவலில். பில்லா எல்லாத்துக்குமே தெரியும். படம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. பிஜிஎம் அதெல்லாம் போட்டு எல்லாம் சவுண்ட்லாம் வந்து கிளியுது. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் செம்ம சவுண்டாக இருந்துச்சு. பொண்ணுங்களாம் வந்துருந்தாங்க, என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு, பார்க்க வைபாக இருந்துச்சு. படம் ஸ்டைலாக செம்ம மாசாக இருந்துச்சு. அதான் சொல்ல விட பசங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நயன்தாரா, நமிதா சிங் எல்லாத்துக்கும் ஒத்து கிழிச்சிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு.